தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போகணும். அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து லாஸ்ட் டைம் சர்க்குலரில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட் 3rd வீக்கு அப்போ தான் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்தது. ஸோ இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சர்க்குலர் தான் இது. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 2024-25 ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3ஆம் பருவம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு செல்லணும், அதாவது டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூல்ஸு. இப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போகிறவங்க என்ன பண்ணணும், எந்த இயர் எந்த மாதம் போகணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை வீக்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வாரம் கற்றல் மற்றும் கற்பித்தல் பயிற்சியினை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேற்கொள்ளுதல் வேண்டும். மேற்காண் பார்வையில் குறிப்பிட்டுள்ளவாறு 2024-25 கல்வியாண்டு இப்போ செகண்ட் இயர் போகிறீங்க இல்லையா, செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் டீட்டெயில்ஸ், அவங்களோட ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காலேஜ் ஃபில் பண்ணணும். எக்ஸல் ஃபார்மேட்லன்னு கொடுத்துருக்காங்க. இது காலேஜோட டியூட்டி. அது 3rd செப்டம்பர் 2025 அவங்க அப்லோட் பண்ணணும் உங்களோட டீட்டெயில்ஸை, எந்த ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது. 2024 இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து 2ஆம் வாரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 2nd வீக்லேருந்து பயிற்சி. ஓகே, கற்றல் கற்பித்தல் பயிற்சி டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போகணுன்னா செப்டம்பர் 2nd வீக்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எந்த ஸ்கூல்லையும் உங்களுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க உங்கள் காலேஜுனா அந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பினோன்னே செப்டம்பர் 2nd வீக்லேருந்து நீங்கள் இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போகணும். அப்போ எத்தனை வாரம் போகணும்னு இங்கே சர்க்குலரில் கொடுத்துருக்காங்கன்னா 16 வாரங்கள் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 16 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்ஸும் நீங்கள் எழுதணும். இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ரெக்கார்ட் நோட்ஸ் என்ன எல்லாத்தை பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம்.